அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தென்னைக்கு பாலசிங்கம். தென்காசி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு மேலாக கேரளாவை சேர்ந்த பெரியாறு புலிகள் காப்பகம் ஒரு அத்துமீறலை நடத்தி வருகிறது. இது என்னன்னு கேட்டா, பெரியார் டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு, அதனுடைய ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குன்னா இடுக்கி மாவட்டம் தேக்கடியில் இருக்கு. அங்க இருந்து என்ன செய்யறாங்க, பெரியார் டைகர் ரிசர்வோட ஈஸ்ட் டிவிஷன் என்று அத்துமீறி அறிவிக்கப்பட்ட நம்முடைய சிவகிரி தாலுகாவில் உள்ள செண்பகவல்லி கால்வாயை பாதுகாப்பதற்காக என்ன செய்யறான், கேரளா ஃபாரஸ்ட் தேனியில் அங்க தேக்கடியிலிருந்து கிளம்பி அப்படியே என்ன செய்யறான், கம்பம் வந்து சின்னமனூர், தேனி வந்து ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி வழியாக ராஜபாளையம் வந்து என்ன செய்யறான், அங்கிருந்து சிவகிரி வந்து வாசவல்லூர் வந்து தரணி சுகர் வழியா மேற்க போறான். தலையணை செல்லக்கூடிய வழியில ஒரு கேம்ப் செட் ஒண்ணு வச்சிருக்கிறான். அந்த கேம்ப் செட்டுக்கு அவன் எப்படி வர்றான் ஜீப்ல அப்படின்னு கேட்டா, வித் வெப்பன்ஸ், ஆயுதங்களோட வர்றான். அதான் விஷயம். சரி, அங்க இருந்து முதல்ல தேனி மாவட்டத்தை கடக்கணும், தேனியை கடந்து மதுரையை கடக்கணும், விருதுநகர் மாவட்டத்தை கடக்கணும், தென்காசி மாவட்டத்துக்கு வரணும். 4 மாவட்டத்தை கடந்து ஆயுதங்களோட அந்த ஜீப் என்ன செய்கிறது, தென்காசி மாவட்டம் தலையணைக்கு போற வழியில் இருக்கக்கூடிய அந்த கேம்ப் செட்டுக்கு வருது. என்றாவது ஒரு நாள் நாம் கேட்டிருப்போமா, அந்த வண்டியை சோதனை செய்திருப்போமா? கேட்டா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அது அரசு வாகனம். நாம ஒண்ணு கேட்கிறோம், அந்த முல்லை பெரியாறு அணையிலே அரசு ஊழியர்கள் தான், பொதுப்பணித்துறை ஊழியர்கள், தமிழகத்தை சேர்ந்தவர்கள், அவங்கள அந்த பக்கம் இந்த பக்கம் போவிடாம தடுப்பது எது? இந்த பெரியாறு புலிகள் காப்பக வனத்துறை. அணைக்கு ஒரு பொருளை கொண்டு போகணும்னா 100 அனுமதி கேட்க சொல்றான். யார் சொல்றா? அந்த வல்லக்கடவு வனச்சோதனை சாவடியில் உட்கார்ந்துட்டு இருக்கான் ஒரு 4 பெரியார் டைகர் ரிசர்வ் அதிகாரி உட்கார்ந்துட்டு, தமிழ்நாட்டு வண்டியா, தமிழ்நாட்டு பொறியாளர்கள் இருக்கியா, வண்டியை நிப்பாட்டு, மெட்டல் டிடெக்டர் வச்சு சோதனை போட்டு அனுப்பிட்டு இருக்கான் டேமுக்கு. அவன் அத்துமீறி என்ன செய்யறான், 4 மாவட்டங்களை கடந்து செண்பகவல்லி கால்வாய்க்கு போறான். 10 நாளைக்கு ஒரு டியூட்டி மாத்திரான். அங்க இருந்து வர்றான், குமளியில இருந்து வண்டி எடுத்துட்டு வந்து இங்க என்ன செய்யறான், கேம்ப் செட்ல 10 பேர் தங்குறான். இங்க இருந்து அதிகாலையில் என்ன செய்யறான், 5000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த செண்பகவல்லி கால்வாயில போய் பாதுகாப்பு கொடுக்கிறான். யாரிடமிருந்து? தமிழக வனத்துறையிடமிருந்து. அனுமதிக்கலாமா இந்த வழியா ஆயுதங்களோட? ஒரு அரசு வாகனமாகவே இருந்தாலும் அவனுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் அவனை உள்ள வர்றதுக்கு தமிழக அரசு அனுமதிக்க கூடாது. இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டா தான் அவன் அணையில் இருக்கக்கூடிய தமிழக பொறியாளர்களை வேலை செய்ய விடுவான் என்பதை அரசு மனதில் கொள்ள வேண்டும் என்பது இன்றைய செய்தி.